நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 2.2ல் 6 சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி 408 மற்றும் 170 என்ற எண்களின் மீப்போமா மற்றும் மீப்போவா காண்க. இப்போது இதுக்கு முன்னே ஒரு சமயம் நம்ம போட்டிருப்போம் அடிப்படை எண்ணியல் தேற்றம்னுட்டு. இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 408க்கும் 170க்கும் இதெல்லாம் காரணிப்படுத்த போகிறோம். காரணிப்படுத்தி ரெண்டுத்துலேயுமே வர கம்மியான நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அடுக்கு குறைவாக இருக்கிற நம்பரை எடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி மீப்போவா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, நாங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நம்ம காரணிப்படுத்திக்கலாமா. என்ன கொடுத்துருக்காங்க, 408 ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 170 தான். இப்போ காரணிப்படுத்தும் ஃபஸ்ட்டு பாருங்கள், 408 வந்து 2ஆல் போடலாமா, 2 4 0 அப்படியே கீழே வந்துடும், 4 8. சரிங்களா, அடுத்து மறுபடியும் 2ஆல் காரணிப்படுத்தலாமா, 4 2 இந்த 0 அப்படியே வரும், 2 4 மறுபடியும் 102 2ஆல் காரணிப்படுத்தலாம். இப்போ பாருங்கள், ஒன்று எடுக்க முடியாது, இப்போ 2 டைமாக எடுத்துக்கலாம். முதல்ல எடுக்கும்போது நம்ம 2 3 எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் எடுக்கும்போது ஒரு நம்பர் தான் எடுக்கணும். சரிங்களா, இப்போ 10ல் எத்தனை 2 இருக்குது, 5 2 இருக்குது, 2 10. இப்போ 2 1 2. அடுத்து பாருங்கள், 3ஆல் போடலாமா, 51ல் எத்தனை 3 இருக்குது, 17 3 இருக்கா, 17 × 3 51. அடுத்து 17 17. சரிங்களா, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து 3 இருக்குது, 3 1 இருக்குது, 17 1 இருக்குது. அதே போல் 120 காரணிப்படுத்திக்கலாமா, காரணிப்படுத்தும் போது 2 போடலாம். இப்போது 17 எத்தனை 2 இருக்குது, 8 2 இருக்குது. இப்போ 8 2 16, மீதி 1 மீறி தான். இப்போ 1 ஆட் பண்ணும்போது 10ல் எத்தனை 2 இருக்குது, 5 2 இருக்குது. இப்போ 2 10. மறுபடியும் பாருங்க, 5ஆல் போடலாமா. இப்போ 8ல் வந்து எத்தனை 5 இருக்குது, ஒரு 5 இருக்குது. இப்போ 1 5 5, மீதி 3. 35 எத்தனை 5 இருக்குது, 7 5 இருக்குது. இப்போ 7 5 35. அடுத்து 17 ஒரு 17 17. இங்கே 2 1 தான் இருக்குது, 5 1 தான் இருக்குது, 17 1 தான் இருக்குது. இப்போ எடுத்து எழுதிக்கலாமா. ஃபஸ்ட்டு 408க்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்குது எடுத்து நம்ம காரணிப்படுத்திருக்கோம். 408 வந்து 2 வந்து 3 இருக்குது, அப்போ 2 எனக்கு 3 எழுதலாமா. அடுத்து 3 எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது, அப்போ 3 எனக்கு 1ன்னா 1 தான் வரும். இன்ட்டு அடுத்து என்ன 17, அப்போ ஒரு தடவை எடுத்துருக்கப்போ அடுக்கு வந்து 1 தான் வரும். அடுத்து என்ன 170 பார்த்திங்கன்னா இப்போ 2 1 தான் எடுத்திருக்கோம், 5 ஒரு தடவை பெருக்கியிருக்கோம், 17 ஒரு தடவை தான் பெருக்கியிருக்கோம். இப்போ என்ன கேட்குறாங்க, மீப்போவாவும் மீப்போமாவும் கேட்டிருக்காங்க. அதாவது மீப்பெரு பொது வகுத்தி மீச்சிறு பொது மடங்கு. சரிங்களா, அப்போது ஃபஸ்ட்டு மீப்போவா. இப்போ மீப்போவாவுக்கும் மீப்போமாவுக்கும் வித்தியாசம் தெரியுங்களா. இப்போ மீப்போவான்னா நம்ம என்ன எடுப்போம், அடுக்கில் குறைவாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம எடுத்து எழுதுவோமா. படுக்கு இது கம்மியாக இருக்குது, இது 2 கம்மியாக இருக்கா. அடுத்து 17. இப்போ ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து 2 17 தான் இருக்குது. ஏன்னா இப்போ 2 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, ஆனால் மடங்கு சின்னதாக இருக்க மேலே அடுக்கு 2 எடுத்துக்கிட்டோம். 17 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குங்க. 3 சின்னதாக இருக்குது, பட் 3 வந்து 2 இடத்துல இல்லை, ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதனால் 2 17 எடுத்துக்கலாமா. இப்போ 2 17 பெருக்குன்னா எவ்வளோ, 34. அப்போ மீப்பெரு பொது வகுத்தி பார்த்தீங்கன்னா 34. அடுத்து பாருங்க, மீச்சிறு பொது மடங்கு. சரிங்களா, மீச்சிறு பொது மடங்குன்னும் போது இதில் இருக்கிறது என்னென்ன பெரிய நம்பராக இருக்கும் அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாமா. என்ன இருக்குது, 2 2க்கு 3 பெருசா. அடுத்து பாருங்கள் 3 இப்போ 3ன்றது 1ல் மட்டும் இருந்தாலுமே கூட நம்ம மீச்சிறு பொது மடங்கு எடுக்கும் போது பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா 1ல் இருந்தாலும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். பட் மீப்பேரு பொது வகுத்தில் வந்து 2லையுமே காமனாக இருக்கணும், சின்ன நம்பராக இருக்கணும். சரிங்களா, அப்போ 3 வந்துடும், 3 அடுக்கு 1 இன்ட்டு அடுத்து என்ன இருக்குது, 5 அடுக்கு 1. அடுத்து என்ன 17. இது இல்லாமல் எல்லாமே காமனாக இருக்கிறத வந்து நம்ம எடுத்து எழுதுகிற மாதிரி வரும். அதிகமாக இருக்கிறது இதில் வந்து 2லேயும் காமனாக இருக்கணும், ஆனால் நம்பர் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் மீப்பெரு பொது வகுத்தி. காமனாக பெருசாக இருக்கிறத வந்து மீச்சிறு பொது மடங்கு. இது பெருக்கலாமா. இப்போ 2 அடுக்கு 3 இருக்குது, அப்போ 2 வந்து 3 தடவை பெருக்குனா என்னாகும், 2 4 4 2 8. அப்போ இங்கே 8 இன்ட்டு இங்கே 3 அப்படியே வந்துடும், இன்ட்டு 5 இந்த 17 ஒரு தடவை பெருக்கும் போது 17 தான் நமக்கு. சரிங்களா, இப்போது 2 பெருக்கலாமா. 8 24 இன்ட்டு 5 இன்ட்டு 17 85. இப்போ இந்த 24ஐயும் 85 பெருக்க போகிறோம். சரிங்களா, பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 2040 கிடைக்குமா. அப்போ இதுதான் மீச்சிறு பொது மடங்கு. சரிங்களா.